Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. தமிழ்நாட்டில் கடைகள், வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்பது சட்டம். ஆனால் அந்த சட்டம் கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை தற்போது பார்க்கலாம். சென்னை, மதுரை, திருச்சி போன்ற பெருநகரங்களில் கடைகள், வணிக நிறுவன பெயர் பலகைகளில் தமிழுக்கு இடம் தரப்படாமல் இருப்பதை பரவலாக காண முடிகிறது. தலைநகர் சென்னையில் இப்போக்கு அதிகம் உள்ளது. சில இடங்களில் தமிழ் எழுத்துக்கள் சிறியதாகவும், ஆங்கிலம், ஹிந்தி மொழி எழுத்துக்கள் பெரியதாகவும் இருப்பதையும் காண முடிகிறது. இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திற்கு புகார்கள் சென்ற நிலையில் வணிகர்கள் சங்கத்தினருடன் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. இதன்பின் தமிழில் பெயர் பலகை வைக்காத கடைகளுக்கு முதலில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழில் பெயர் பலகை வைக்காத கடைகளுக்கு 2000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழில் பெரிய எழுத்தில் பெயர் பலகை வைக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. தலைநகர் சென்னையில்தான் என்றில்லை, சங்கம் வளர்த்த மதுரையிலும் கடைகளிலும் வணிக நிறுவன பெயர் பலகைகளில் தமிழ் புறக்கணிப்பை பரவலாக பார்க்க முடிகிறது. வெகு சில கடைகள் மட்டுமே விதிகளை பின்பற்றி தமிழில் பெரிய அளவிலும் ஆங்கிலத்தில் சிறிய அளவிலும் பெயர் பலகைகளில் எழுதியுள்ளன. பல கடைகளில் தமிழுக்கே இடம் தரப்படவில்லை, ஆங்கிலத்தை மட்டுமே காண நேர்ந்தது. மேலும் சில கடைகளில் விதிகளுக்கு புறம்பாக ஆங்கிலத்தில் பெரிதாகவும் தமிழில் சிறியதாகவும் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. தமிழில் இருக்கும் சில பலகைகளிலும் பிழைகள் மிகுந்திருப்பதாக ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றன தமிழ் ஆர்வலர்கள். இலக்கண பிழையோடு, வரலாற்று பிழைகளோடு தமிழ் மொழியை கொஞ்சம் குறைத்து மதிப்பிடுற அளவுக்கு பதாகைகளில், தகவல் பலகைகளில் பதிவு பண்ணுறாங்க. அதை நேரடியாக நான் கண்கூடாக நான் பார்த்துருக்கேன். அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் இன்றைய சூழலில் அரசாங்கம் தமிழ் மொழிக்கு எத்தனையோ சலுகைகள் கொடுத்துருக்கு. தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு பல உதவிகள் செஞ்சுட்டு வருது. இந்த சூழலில் நம்ம தூய தமிழை பயன்படுத்தலாம். வணிக வளாகங்களில் இருக்கக்கூடிய வாசகங்களை நம்ம நல்ல தூய தமிழோட நம்ம பயன்படுத்தலாம். தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சியிலும் தமிழ் மொழி புறக்கணிக்கப்படும் நிலையே உள்ளது. ஆங்கிலத்தில் மட்டுமே பெயர் எழுதப்பட்ட கடைகளே முக்கிய வீதிகளில் பெரும்பாலும் தென்படுகின்றன. ஆனால் தமிழில் பெரிய அளவில் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்ற அரசின் விதியை சுட்டிக்காட்டி மாவட்ட நிர்வாகம் சார்பில் இங்கு விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பணியில் 6 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மே 16ஆம் தேதிக்குள் பெயர் பலகைகளை விதிகளை பின்பற்றி வைக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். இதன் பின்பும் விதியை கடைபிடிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.